நான் இப்ப உடனே மகா கிட்ட அவளோட ஃபியூச்சரை பத்தி பேசியே ஆகணும். அவகிட்ட இதெல்லாம் பொறுமையா எடுத்து சொன்னாதான் புரியும். என்ன திவ்யா அக்கா கூப்பிடுறாங்க? அக்கா சொல்லுங்க அக்கா. மகா, உன்னை பார்க்க தான் வந்துட்டு இருக்கேன். நீ வீட்ல தானே இருக்க? இல்லக்கா, நான் வெளியே இருக்கேன். வெளியே வா. எங்க? அது பக்கத்துல ஒரு கோவில் வரைக்கும் போயிட்டு இருக்கேன்க்கா. நானே இந்த விஷயத்த கோவில்ல வச்சு பேசினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். நீ கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கியா? என்ன விஷயம்க்கா? என்ன பேசணும்? அது நான் நேர்ல சொல்றேன். ஆமா, நீ எந்த கோவில் போயிட்டு இருக்க? அது அக்கா, கடவுளே, எந்த கோவில்னு சொன்னா இவங்களும் அங்க வந்துட்டாங்கன்னா அங்க பாட்டி பைரவண்ண வேற வந்துருவாங்களே. அவங்கள திவ்யா அக்கா பார்த்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருமே. மகா, அக்கா லைன்ல இருக்கியா? இருக்கேன்க்கா. எந்த கோவில்னு கேட்டேன். அதுக்கா, கோயிலுக்கு போயிட்டு நானே உங்க வீட்டுக்கு வந்துட்டுமாக்கா? வேண்டாம் வேண்டாம், நீ எங்க வீட்டுக்குலாம் வந்தா சரியா வராது. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னல, அதுக்கு கோவில் தான் சரியான இடம். நீ எந்த கோவில்னு சொல்லு, நான் அங்க வந்துடுறேன். அது திருவான்மியூர் பக்கத்துல அம்மன் கோயில் இருக்குல்லக்கா, அங்கதான்க்கா. சரி, நான் அங்க வரேன். அக்கா அக்கா அக்கா, நான் இப்பதான் கிளம்புறேன். நான் கோவிலுக்கு போறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். நீங்க 1 மணி நேரம் கழிச்சு வரீங்களா? சரி மகா. அவ வரதுக்கு 1 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நாம அங்க போய் வெயிட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி கிளம்பிட்டேன்னு சொன்னா நீங்க எனக்காக வெயிட் பண்ணாதீங்க, அது இதுன்னு ஏதாவது சொல்லுவா. திவ்யாக்கா வரத்துக்குள்ள எப்படியாவது பாட்டிக்கிட்ட பேசி அனுப்பிடணும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போங்க அண்ணா. இவங்க எல்லாரும் ஒரே கோயிலுக்கு வந்தா பிரச்சனை தான். பேசாம அங்கேயே பக்கத்துல இருக்கிற வேற ஒரு கோயிலுக்கு பைரவ அண்ணனையும் பாட்டியையும் வர சொல்லிட்டா என்ன? ஆமா, அதான் நல்லது. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை?